வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இந்த ஆண்டு 24/1/2018 அன்று ரத சப்தமி கொண்டாடப்பட இருக்கிறது. ரத சப்தமியின் மகத்துவத்தை பற்றியும் அதனை ஒட்டிய இவ்விழாவின் புராண வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்வோமா? உலகுக்கு ஒளி தரும் பகலவனை பொங்கல் வைத்து வழிபட்டதை தொடர்ந்து மற்றொரு வழிபாடும் தை மாதத்தில் வருகிறது. அதுதான் ரத சப்தமி. சூரியன் தெற்கு நோக்கிய தன் பயணத்தை முடித்துக்கொண்டு ரத சப்தமி அன்று வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குகிறார். உலகத்துக்கே ஒளி வழங்கும் சூரியனை சிவ அம்சமாக கொண்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவின் அம்சமாய் கொண்டு சூரிய நாராயணன் என்றும் சொல்லுவார்கள். சூரிய சக்தியால் தான் பயிர்கள் வளர்கின்றன, ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன. கோடை, மழை, குளிர் உள்ளிட்ட பருவநிலைகள் சூரியனை சுற்றியே அமைகின்றன. இந்த உலகத்திற்கு அத்தியாவசியமான உணவு, உடை ஆகியவை சூரியனின் அருள் இல்லாமல் கிடைக்காது. நமது முன்னோர் சூரியனின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்திருந்தனர். அது மட்டுமல்ல, சூரியனின் வடக்கு மற்றும் தெற்கு நோக்கிய நகர்வினாலேயே பருவ காலங்கள் ஏற்படுகின்றன என்பதையும் அறிந்து கொண்டார்கள். சூரியனை சிவனின் வலக்கன் என்றும் சொல்வதுண்டு. அதனால்தான் சிவாலயங்களில் வலப்புறம் சூரியன் சன்னதி இருப்பதை காணலாம். சூரியன் பிறக்க காரணமான ஒரு புராண கதை கூறப்படுகிறது. முன்பொரு காலத்தில் காசிப முனிவரும் அவரது மனைவியுமான அதிதியும் கானகத்தில் தர்மம் தவறாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் காசிப முனிவர் உணவருந்து கொண்டிருந்த போது ஒரு முதிய அந்தணர் வந்து யாஜகம் கேட்டார். அப்போது அதிதி தேவி நிறை கர்ப்பிணி ஆகையால் மெல்ல நடந்து சென்று உணவளித்தாள். அதை கண்ட அந்த அந்தணர் கோபம் கொண்டார். தர்மம் காக்காமல் நீ கர்ப்பத்தை காக்கத்தானே மெதுவாக நடந்து வந்தாய். ஆகையால் உன் கர்ப்பத்தில் இருக்கும் கரு கலையட்டும், பிறக்கும் முன்னே அவனுக்கு இறப்பு சித்திக்கட்டும் என்று சாபம் அளித்தார். அதனை கேட்டு பதறிய அதிதி கணவனிடம் நடந்ததை சொல்லி தனது கரு நல்லபடியாக இருக்க வேண்டும் என வேண்டினாள். அவரது வேண்டுகோளை ஏற்ற காசிப முனிவர் பெரிய யாகத்தை துவக்கி கருவில் இருக்கும் குழந்தை நீண்ட ஆயுளையும் நிலைத்த புகழையும் பெற வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் அதன்படியே வரமளிக்க சூரியன் பிறந்தான். அவனது தேஜஸையும் அழகையும் புத்திசாலித்தனத்தையும் கண்ட முனிவர் அவனை சிவபெருமானை வேண்டி தவம் இருக்குமாறு கோரினார். சூரியனும் அவ்வாறே சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்தார். அவரது தவத்தை மெச்சிய சிவபெருமான் சூரியனை வானத்தில் 1000 கிரணங்களோடு ஒரு கிரகமாக ஒழுவும் தன்மையையும் உலகுக்கே ஒளியாகவும் உணவு வழங்குபவராகவும் இருக்கும்படி வரத்தை அளித்தார். அதனை கண்ட பிரம்மா காலத்தை சக்கரமாக செய்து அதனை கொண்டு ஒற்றை சக்கர ரதத்தை உருவாக்கி அதனை சூரியனுக்கு அளித்தார். மகாவிஷ்ணுவோ 7 வண்ணங்களை கொண்ட 7 குதிரைகளை அளித்து வானத்தை வலம் வர செய்தார். அதனால்தான் ஆதவனை வணங்கினால் மும்மூர்த்திகளையும் வணங்குவதாக ஐதீகம் என்று புராணங்கள் கூறுகின்றன. தனது கடமைகளை தவறாமல் செய்பவர்களை கடமையில் சூரியன் என்று புகழ்வது வழக்கம். சூரியன் ஒரு நாள் கூட தவறாமல் உதித்தும் மறைந்தும் இந்த உலகை அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவருக்கு உறுதுணையாக இருப்பது அவரது ஒற்றை சக்கரம் பொருத்தப்பட்ட 7 குதிரைகள் கொண்ட ரதம். அதனால்தான் சூரியனின் பிறந்த நாள் ரத சப்தமி என்று கொண்டாடப்படுகிறது. வளர்பிறையான சுக்லபட்சத்திலும் தேய்பிறையான கிருஷ்ணபட்சத்திலும் 14 திதிகள் இருக்க ஏன் சப்தமி சூரியனை கொண்டாடும் நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது காண்போமா? சூரியனின் ரதமே மிகவும் முக்கியம் என்பதை பார்த்தோம். அந்த ரதத்தை இழுக்கும் குதிரைகளின் எண்ணிக்கை 7. அதே போல அந்த குதிரைகளும் பல வண்ணங்களால் ஆனவை. அந்த எண்ணிக்கையை குறிக்கும் வகையில் தை அமாவாசையை அடுத்த வளர்பிறை சப்தமியே சூரியனை பணியும் தினமாக கொண்டாடப்படுகிறது. சூரியனின் ரதத்தை ஓட்டுகிற சாரதி அருணன். இவர் கால் இல்லாதவர். சூரியனின் ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்திற்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தராயணம் தட்சிணாயனத்தை குறிக்கின்றன. சூரியன் 4 பட்டணங்களையும் சுற்றி வந்து உதயம், மத்தியானம், அஸ்தமனம், அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறார். அதர்வண வேதமும் மற்ற வேதங்களும் சூரியனை வழிபட்டால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்கின்றன. சூரிய வழிபாடு ஆரோக்கிய வழிபாடாக கருதப்படுவதற்கு புராணத்தில் ஒரு கதை கூறப்படுகிறது.
பல காலம் முன்பு யசோவர்மன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. பல யாகங்கள் ஹோமங்கள் செய்து பிள்ளை பேறு வாய்த்தது. ஆனால் அந்த குழந்தை பலமும் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தான். ஒரு கட்டத்தில் தோல் நோயால் பாதிக்கப்பட்டான் அந்த இளவரசன். அரண்மனை வைத்தியர் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் குணமாகவில்லை. அப்போது அங்கு அகத்தியர் வந்தார். அரசன் அவரிடம் தன் கவலையை கூற, முனிவர் பிள்ளையின் ஜாதகத்தை பார்த்து பூர்வ ஜன்ம பாவங்களால் தான் இந்த நோய் பீடித்திருக்கிறது என்று உணர்ந்து கொண்டார். ஒரே வாரத்தில் அவனது நோயை குணப்படுத்தி விடுவதாக வாக்களித்து அவனை அழைத்து கொண்டு கானகம் சென்றார். தை அமாவாசையின் போது அவனை கொண்டு நீத்தார் வழிபாடு செய்ய வைத்தார். அதோடு தினமும் சிறிது தயிர் அன்னத்தை எருக்க இலையில் வைத்து உண்ணச் சொன்னார். சூரியனுக்கு உகந்த நாளான ரத சப்தமி அன்று அதிகாலை அருணோதயத்தில் அந்த இளவரசனை பக்கத்தில் இருந்த நீர்நிலைக்கு அழைத்து சென்று அவனது தலையிலும் தோளிலும் எருக்க இலைகளை வைத்து நீராடச் செய்தார். சூரியனுக்குரிய துதிகளையும் சொல்ல வைத்தார். என்ன ஆச்சரியம்! அவன் நீராடியதுமே அவனது நோய் விலகிவிட்டது. அதோடு அவன் மிகுந்த ஆரோக்கியமும் பலமும் பெற்றான். அதனால்தான் சூரிய வழிபாடு ஆரோக்கிய வழிபாடு என்று புகழப்படுகிறது. ரதசப்தமி நீராடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். அன்று சூரிய உதயத்தில் எழுந்து வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் ஒற்றை சக்கர தேர் படம் வரைந்து உள்ளே சூரியன் சந்திரன் படம் வரைந்து கோலம் போட்டு அதன் நடுவில் தீபம் ஒன்றை வைத்துவிட்டு விளக்கையும் ஏற்றுதல் நல்லது. அன்று ஏரி அல்லது குளத்தில் நீராட செல்வது சிறப்பு. முடியாதவர்கள் வீட்டிலேயே கிழக்கு நோக்கி கங்கை, யமுனை, காவிரி போன்ற நதிகளை நினைத்து நீர் தெளித்து கொண்டு 7 எருக்கம் இலைகளை கால்களில் 2, கைகளில் 2, தோள்பட்டைகளில் 2, தலையில் 1 என்று வைத்து கொண்டு நீராடலாம். தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையும், ஆண்கள் அட்சதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும். நீராடி முடிந்ததும் சூரியனை நேருக்கு நேராக பார்க்க தோதான இடத்தில் இரு கண்களாலும் ஆதித்ய பகவானை பார்க்க வேண்டும். சிறு கிண்ணத்தில் நீர் வைத்து கொண்டு சூரிய பகவானின் பல நாமங்களை சொல்ல வேண்டும். மித்ரா, ரவி, சூர்யா, பானு, கஜா, பூஷன், ஹிரண்யகர்ப, மரீசி, ஆதித்ய, சவித்ரு, அர்க்க, பாஸ்கர போல பல நாமங்களை சொல்லலாம். நாமாக்களை சொல்லும்போது நீரை சிறிது சிறிதாக கீழே விட வேண்டும். இதற்கு அர்க்கியம் என்று பெயர். இப்படி செய்தால் சூரியனின் மனம் குளிரும் என்பது ஐதீகம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாது என்ற சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அல்லது ஓம் நமோ ஆதித்யாய ஆயுர் ஆரோக்கிய புத்திர்பலம் தேகிமே சதா என்றும் சொல்லி வணங்கலாம். என்றென்றும் நமக்கு உணவளிக்கும் சூரிய பகவானுக்கு ரதசப்தமி அன்று அவருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை போன்றவை செய்து நிவேதனம் செய்தலாம். இவ்வாறு ரதசப்தமி விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம். இந்த விரதம் எளிமையானது. இதை முறையாக மேற்கொண்டால் ஆண்டு முழுவதும் ஆரோக்கியம், செல்வம் ஆகியவை நிலைக்கும். இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலையை அடைவர். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள். இந்த நாள் தியானம் மற்றும் யோகா போன்றவைக்கு சிறந்ததாகும். எருக்கம் இலை வாதத்தை கண்டிக்கும். எனவேதான் நம் முன்னோர்கள் எருக்க இலையை அன்று தலையில் வைத்து நீராட வழிவகுத்துள்ளனர். இதனால் 7 ஜென்ம பாவம் விலகும். 7 தலைமுறை முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். நோய் விலகும், பாவம் தொலையும், நவக்கிரக தோஷமும் விலகும், பெண்களின் சுமங்கலித்துவத்தை நீடிக்கச் செய்யும் என்கிறார்கள் பெரியோர்கள். ரதசப்தமி அன்று செய்யும் தான தர்மங்களுக்கு 10 மடங்கு பலன் அதிகம் என்றும் கூறப்படுகிறது. சரி, ரதசப்தமி அன்று நீராடலுக்கு எருக்க இலை ஏன் பயன்படுத்த வேண்டும் பார்ப்போமா? இந்த நாளில் எருக்க இலைகளை தலையில் வைத்தபடி கிழக்கு நோக்கி நீராட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். இதனால் சூரியனின் கிரணங்கள் எருக்க இலையின் வழியே நம் உடலில் படிந்து நோய்களை குணப்படுத்துகின்றன என்று வரையறுக்கிறார்கள். திருமங்கலக்குடியின் தலவிருட்சமும் சூரியனார் கோயிலின் தலவிருட்சமும் எருக்குதான்.
எருக்கு இலையில் தயிர் சாதத்தை வைத்து உண்டால் எருக்கின் அணு அளவு சத்து உணவில் கலந்து உடலில் சேர்கிறது. அதனால் தொழுநோய் குணமாகும் என்கிறது திருமங்கலக்குடி புராணம். எருக்கு இலையின் மகத்துவத்தை பீஷ்ம புராணம் மூலம் வியாசரால் மகாபாரதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. மகாபாரத போரில் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து இருந்தார். நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்று அவர் வரம் பெற்றிருந்ததால் பீஷ்மரின் உயிர் உடனடியாக பிரியவில்லை. காலம் சென்று கொண்டே இருந்தது. பலர் வந்து பார்த்த வண்ணம் சென்றனர். அப்போது அங்கு வந்த வியாசரிடம், நான் என்ன பாவம் செய்தேன், என் உயிர் போகவில்லையே என்று பீஷ்மர் மனம் வருந்தினார். அதற்கு வியாசர், ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் தீமை செய்யாவிட்டாலும் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருந்தாலும் பாவம்தான் என்றார். உடனே பீஷ்மருக்கு சபை நடுவே பாஞ்சாலியின் உடைகளை துச்சாதனன் துயிலுரித்த போது அதை தடுக்காமல் இருந்த தவறு நினைவுக்கு வந்தது. இதற்கு விமோசனமே இல்லையா என்று கேட்டார். அதற்கு வியாசர், எப்பொழுது நீ உன் பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது அகன்று விட்டது. இருந்தாலும் கண்டும் காணாமல் இருந்த கண்கள், செவி, வாய், தோள், கைகள், புத்தி உள்ள தலை ஆகியவை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி என்றார். உடனே சூரியனின் நெருப்பை கொண்டு தன்னை சுட்டு பொசுக்குமாறு வேண்டினார் பீஷ்மர். அதற்கு வியாசர் அவரிடம் எரிக்கை இலை ஒன்றை காட்டி, எரிக்கை இலை சூரியனுக்கு உகந்தது, சூரியனின் சாரம் உள்ளது என்றார். பின்பு அந்த இலைகளால் பீஷ்மரின் அங்கங்களை அலங்கரித்தார். இதனால் அமைதியாக இருந்த பீஷ்மர் தியானத்தில் மூழ்கி ஏகாதசி அன்று உயிர் நீத்தார். பீஷ்மருக்கு நீத்தார் கடன் செய்ய யாரும் இல்லாததால் தர்மர் வருத்தப்பட்டார். இது குறித்து அவர் வியாசரிடம் கூற, அதற்கு அவர் சூரியனுக்காக எருக்கை இலை சூடி விரதம் இருக்கும் ரத சப்தமி நாளில் நாடு முழுவதும் மக்கள் பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிப்பார்கள் என்று கூறினார். ரத சப்தமி நாளில் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும் என்று கூறினார். அதனால்தான் ரத சப்தமி அன்று விரதம் இருப்பதும் எருக்க இலையை உடலில் பல அங்கங்களிலும் வைத்து கொண்டு குளிக்கும் வழக்கமும் ஏற்பட்டது. நாராயணின் அம்சமே சூரியன் என்பதால் ரத சப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபையில் எம்பிரான் எழுந்தருள்வார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா விமர்சையாக கொண்டாடப்படும். இங்கு 7 மலைகள் இருப்பதால் 7 குதிரைகள் போல நினைத்து இங்கு ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. திருமலையில் காலை முதல் மதியம் வரை 7 வாகனங்கள் மலையப்பன் வலம் வருவார். பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் தினமும் ஒவ்வொரு வாகனத்தில் தான் வலம் வருவார். ஆனால் ரத சப்தமி அன்றோ ஒரே நேரத்தில் 7 வாகனங்கள் ஏழுமலையான் வலம் வருவார். இதனை அர்த்த பிரம்மோற்சவம் என்பார்கள். அன்று பல திருமால் திருத்தலங்களில் ஏகதின பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். திருமலை 7 மலைகளை கொண்டது என்றால் ஸ்ரீரங்கம் 7 பிரகாரங்களை கொண்டது. இங்கும் நம்பெருமாள் ரத சப்தமியை விமர்சையாக கொண்டாடுகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சூரியனார் கோயிலிலும் ரத சப்தமி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஆகவே இத்தனை சிறப்பு வாய்ந்த ராஜயோகம் தரும் ரத சப்தமி அன்று நாம் விரதம் அனுஷ்டித்து உலகில் இருள் நீக்கும் பகலவனை வணங்கி வாழ்வில் ஒளி பெறுவோம். ஓம் சூர்யாய் போற்றி, ஓம் சூர்யா போற்றி, ஓம் சூர்யா போற்றி.